முறைப்படி டிஆர்பியில் பேசி அந்த காலி பணியிடங்களை எத்தனை வேகமாக நிரப்ப முடியுமோ நிரப்புவோம். சில பிரச்சனைகள் நீதிமன்றத்தில் இருக்குது. அதில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் சில இந்த ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்புவது குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காரு. பொதுவாக அந்த மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அவர் சமீபகத்தில் இந்த மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்தியிருக்கிறேன். அதில் ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலே நான் பேசியிருக்கிறேன். மாணவர்களை எப்படி அணுகணும், ஆசிரியர்களை எப்படி அணுகணும், என்னென்ன குறைபாடுகள் இருக்குது, அதெல்லாம் கேட்டு அணுகிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அப்போது செய்தியாளர்கள் பார்த்திங்கனாக்கா ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் இல்லை, நிறைய பள்ளிகளில் வேக்கண்ட் ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு முறைப்படி டிஆர்பியை அணுகி அந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். சில இடங்களில் அந்த வழக்கு தொடர்பாக இருக்குது. ஸோ அதுவும் கன்சிடர் பண்ணி முறைப்படி அணுகும் அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்துருக்காரு. ஸோ இது போல் அப்டேட்டுகளுக்கு தெரிஞ்ச கூட நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பள்ளிக்கூடங்கள்ல தலைமை ஆசிரியரே இல்ல, அதே சமயம் ஆயிரக்கணக்கான முதன்மை கல்வி அதிகாரிகளே இல்ல. இதை வச்சுட்டு எப்படி நம்ம ஒரு தனியார் நிறுவனம், தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு இணையா நீங்க கொண்டு போக முடியும்? இப்போ நேற்றைய தினம் இந்த பள்ளி கல்வி அலுவலர்கள் டிஇஓ சிஓலாம் சென்னைக்கே வர வைத்து விரிவாக கிட்டத்தட்ட 45 நிமிடம் அவங்க கிட்ட நான் இன்ஸ்பைரிங்காக பேசியிருக்கிறேன். சம்மந்தப்பட்டவங்க கிட்ட நீங்கள் விசாரித்து பார்க்கலாம். எப்படி மாணவனை அணுகணும், அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது என்ன, மனநலன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உணவு தரம், மாடல் ஸ்கூல்ஸ், வெற்றி பள்ளிகள், பழைய மாணவர்களையே தூதுவர்களாக பயன்படுத்துவது, ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் இருந்தால் அதை டிரான்ஸ்பரண்ட்டாக வெப்சைட்டில் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு போடுவது, உள்ள கிரீவன்சஸ் மாணவர்களுக்கு மட்டும் கிடையாது, ஆசிரியர்களுக்கும் அழுத்தம் இருக்கும். அதையெல்லாம் காது கொடுத்து எப்படி கேட்கணும், அவங்கள நீங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணணும். ஒரு ரைடு மாதிரி போகாமல் ஃபெசிலிட்டேட் பண்ணணும். பதிலுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, முறைப்படி டிஆர்பியில் பேசி அந்த காலி பணியிடங்களை எத்தனை வேகமாக நிரப்ப முடியுமோ நிரப்புவோம். சில பிரச்சனைகள் நீதிமன்றத்தில் இருக்குது, அது லீகலாக தான் பண்ண முடியும். அப்படி இல்லாத விஷயங்களை பேசி இரு தரப்பும் பேசி தீர்க்க முடியாத பிரச்சனையே கிடையாது. போரே முடிக்கும் போது பள்ளிக்கூட பிரச்சனையை முடிக்க முடியாதா? நிச்சயமாக அதை நிறைவேற்றும். பதிலுக்கு அவங்க என்ன